ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜிஆர் ஃபேமிலி. என்ன இது தானே பார்க்குறீங்க. 2 டேஸாக பாப்பா வந்து புளியோதரை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி சாட்டர்டே, இன்னையோட ஸ்கூல் முடியுது. நாளைக்கு சண்டே வரனால எக்ஸாம் முடிஞ்சிது. சரி, லாஸ்ட் டேனால செஞ்சு கொடுக்கலான்ட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா தனியா, மிளகு, இது எல்லாமே நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். அப்படியே வந்து பிளாக் காஃபி மார்னிங் எடுத்துக்கிறேன். இது வந்து அது பவுடர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அதே மாதிரி கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் வேணும், மஞ்சள்தூள், மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அப்புறம் வேர்க்கடலை, புளி வந்து நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு எடுத்துருக்கேன். இது இவ்வளோ தான், சிம்பிளாக முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம கோவிலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது செஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இப்போ வந்து நான் கலரிட்டு உங்களுக்கு உடனே காட்டணுன்னு காட்டியிருக்கேன். இல்லைன்னா நான் வந்து தனியாக சாப்பிட சொல்ல காட்டியிருப்பேன். இது முடிச்சுட்டு விலாக் என்னென்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. முடிச்சுட்டு நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ போயிட்டு நான் போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குட்டி பையன் குளிச்சிட்டாரு. குளிச்சிட்டிங்களா? புட்டு வச்சுக்கலாமா? இதை ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து தூங்க வச்சுட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தம்பியை தூங்க வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இருங்க காட்டுறேன். என் ஃபேஸ்க்கு வந்து நான் இப்போ குங்குமாதி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறேன். ஒரே ஒரு பிம்பிள் வந்திருக்கு, அது எதுக்குன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் யோகா மேட் போட்டிருக்கேன். இருங்க காட்டுறேன். யோகா மேட் போட்டிருக்கேன். நான் ரூம்லேயே தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து குழந்த அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ எக்ஸசைஸ் முடிச்சுட்டு தம்பிள்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு உங்களை மீட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒர்க் அவுட் முடிச்சுட்டேன். ஸ்வெட்டிங் ஃபுல்லாக ஆகுது. நான் இப்போ போயிட்டு வந்து பாத்திங் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். புளியோதரை எப்படி வந்து நான் டேஸ்ட் பார்க்கவே இல்லை. நான் மதியம் தான் சாப்பிடுவேன். காலையில் வந்து எப்பவும் போல் நம்மளது ஹோம்மேடாக ஷேக் ரெடி பண்ணி அதை குடிச்சிருக்கேன். ஸ்வெட்டிங்கோடு இருக்கக்கூடாது, கோல்டு ஆகிடும். ஆல்ரெடி எனக்கு லைட்டாக கோல்டு இருக்குது. எப்போவுமே ஸ்வெட்டிங் ஆகிட்டு நம்ம அதே வீட்டு வேலைலாம் செய்யக்கூடாது. உடனே குளிச்சிடணும். குளிச்சுட்டு அதான் பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்ணிலலாம் போகுது ஸ்வெட்டிங். நான் இப்போ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். மாய்ஸ்சரைசர் எப்பவும் போல் நம்ம ஃபேஸ்க்கு போட்டுட்டு இப்போ வந்து எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் பிளாக் காஃபி குடிக்கிறதுல. பிளாக் காஃபி சூடாக இருக்குது, போட்டு வச்சுருக்கேன். வித்தவுட் சுகர் தான். காஃபியில் வந்து கெஃபைன் அதிகமாக இருக்குது. நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கணும். அது ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸில் ஓவர் கெஃபைன் எடுத்துக்காதீங்க, அளவாக எடுத்துக்கோங்க. இதோடு நான் 3 டைம்ஸ் காலைல மார்னிங் எம்டி ஸ்டொமக்கு 1 டைம், அப்புறம் 1/2 hour ஒரு டைம், இப்போது குளிச்சுட்டு இப்போ ஒரு டைம் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் வாட்டர் இன்டேக் தான். தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி ஃபில் பண்ணின்னு வந்துடும். என் வாட்டர் பாட்டில் காலியாக இருக்குது, பார்த்தா தெரியும். நேற்று குடிச்சிட்டு அப்படியே நைட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து அதை ஃபில் பண்ணிவிட்டு வந்துடணும். லஞ்சுக்கு முன்னாடி 2 liter கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ 10:30 ஆகுது. 12 o'clock ஆகிறதுக்குள்ளே குட்டி பையன் எழுந்துப்பார். ரெத்வின் குட்டி எழுந்துக்குவாங்க. அவர் எழுந்தோடனே அவர்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாட கட்டி அப்புறம் அவருக்கு சாப்பாடு ஊட்டணும். இப்படியே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு 1 hour விளையாடிட்டு அவர் என்ன பண்ணுறாரோ, ஏதாவது எடுக்கிறாங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அவரை தூங்க வைக்கணும். ஒரு 1/2 hour தான் தூங்குவார். ஒரு 2:30 மேலே தூங்குவார். 3:30க்குலாம் எழுந்துப்பாங்க. இல்லைனா கொஞ்சம் லேட்டாக தூங்கினாங்கன்னா அவங்க அக்கா 4 o'clock வருவாங்க. வந்தோடனே எழுந்துப்பாங்க. அவங்க அக்கா பார்த்தோன்னே தூக்கத்தில் சிரிப்பார். பட் நார்மலாக எழுந்துக்கிறது வந்து அழுதுகிட்டே எழுந்துப்பார். அவ்வளோ வந்து பாண்டிங் இருக்குது அவங்க அக்கா கிட்ட. இப்போ வந்து புளியோதரைக்கு வந்து நான் முட்டை வந்து பாயில் பண்ணியிருக்கேன். 2 eggs எடுத்துப்பேன். வித்தவுட் எல்லோ இல்லாமல் நான் வந்து ஒயிட் மட்டும் எடுத்துப்பேன். எல்லோ வந்து என்னுடைய நாய்க்குட்டி இருக்குது ஜாக், மேலே கட்டி போட்டிருக்கோம் மேலே மாடி மேலே, அவருக்கு கொடுத்துருவேன். அவருக்கு ஹேர் நல்லா வளரட்டும் ஜிங்க் சாப்பிட்றதுனால. முட்டை கொடுக்கலாம், வாரத்துக்கு 2 times வந்து கொடுக்கலாம் நாய்க்குட்டிக்கு. பெடிகிரிக்கு தான் எப்போவுமே கொடுப்போம். அப்படி இல்லைன்னா ரேராக வந்து தயிர் சாதம், அப்படி இல்லைன்னா உப்பு இல்லாதது எதனா சாப்பாடு கொடுப்போம். அவ்வளோதான். எப்போனா தான் கொடுப்போம். மோஸ்ட்லி பெடிகிரி தான். அவருக்கே மந்த்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே அதிகமாகுது. அதுக்கு பதில் ரைஸில் மாறலான்னு இருக்கேன். இப்போ வெயில் காலமாக இருக்குது, அவருக்கு பெடிகிரி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும்.
போர் வச்சுச்சுன்னா அப்படியே போட்டால் கூட படுத்துகிட்டே இருப்பார். ரொம்ப பசி இருந்தால் தான் சாப்பிடுவார். அதுபோல் தயிர் சாதம், அந்த மாதிரி உப்பு இல்லாத சாதம், முட்டை ரைஸ், எக்கு பாயில் பண்ணிவிட்டு தூள் பண்ணி ஒயிட் ரைஸில் வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டோம்னா சூடாக சாப்பிட்ருவாரு. அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நாய்க்குட்டிக்கு வந்து முடியெல்லாம் கொட்டாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து வெயிட் லாஸ் என் ஃபேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து கோல்டு ஆகுது என்னன்னு தெரியல. நைட்டு வந்து ரொம்பவே வெக்கடாக இருக்குன்னு ஏசி போட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு போட்டதுனால தொண்டை வந்து முழுங்க முடியல. கொஞ்சம் பெயினாக இருக்குது. சூடாக தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் பொழுது கோல்டு ஆகிற மாதிரி இருக்குது. நான் எதுவுமே சாப்பிடல. கோல்டு ஆகிட்டோம் எதனா ஒன்று எனக்கு மிஸ்டேக் ஆகிட்டே இருக்குது. நான் அப்பயும் நம்ம எக்ஸசைஸ் வந்து கம்பல்சரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பிடிக்காதவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். இப்போ இந்த வீடியோ கம்பல்சரி யாருக்குன்னா ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து கம்பல்சரி வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் இப்போ வந்து மதியம் வந்து ஷார்ட் வீடியோ உங்களுக்கு புளியோதரை வந்து எவ்வளோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம செஞ்சுட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மசாலாலாம் நம்ம போட்டுக்கலாம். வறுத்து போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா ஊறி நம்ம கோவிலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு சின்ன வயசுலலாம் புளியோதரை, லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு இதெல்லாம் ரொம்பவே ஃபேவரெட்டு. ஊறுகாய் நான் நிறைய வந்து நான் காலேஜ் படிக்கல மோஸ்ட்லி வந்து தயிர் சாதம் தான் இருக்கும் என் டிஃபன் பாக்ஸில். ஊறுகாவும் தயிர் சாதம் எடுத்துகிட்டு போவேன். இல்லை மெக்ரோனி, இது 2 தான் மாற்றி லெமன் ரைஸ் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவேன் மோஸ்ட்லி. சாட்டர்டே ஆனால் அம்மா வந்து எப்போவுமே கீரை சாதம் செய்வாங்க. கீரை சாதம் செஞ்சுட்டு வாழைக்காய் பொரியல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நான் சாட்டர்டேனா எங்கள் வீட்டில் அதுதான் இருக்கும். இப்போ வந்து மாற்றி மண்டே ஆனால் செய்கிறேன் நான் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற டைம் எப்படின்னா நான் ஊட்டிடுவேன். நான் என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்றாங்களான்னு தெரியாது. அதனால் வீட்டில் இருக்க சொல்ல அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்து நானே ஊட்டி விட்டுருவேன். 3 பேருக்கு ஊட்டி விட்டால் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அன்ஹெல்தி ஃபுட்ஸ் நம்ம எதனா செஞ்சோன்னா மேகி அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் அவங்களே சாப்பிட்ருவாங்க. இப்போ புரியாது. அவங்க வளர நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றுப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நான் அவங்களுக்கு ரொம்ப எதுவுமே நம்ம அன்ஹெல்தியாக கொடுக்கக்கூடாதுன்ட்டு டைட்டாக பிடிக்கக்கூடாது. அதனால் ஒரு பேக்கெட் நான் மேகி வந்து செஞ்சு கொடுத்துருவேன். நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் தானே கொடுக்குறோம் அப்படின்ட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது, சொல்லியே கொடுத்துருக்கேன். அதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ செஞ்சுட்டோம், இதோட நெக்ஸ்ட் மந்த் எப்போ வரும்னு சொல்லிட்டு. அவங்க இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் வந்து சிசிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் மதியம் வந்து ஹார்ட் எக்ஸாம் ட்ராயிங் வரைவாங்க. இது முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு லீவ் சண்டே எப்பவும் போல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து மார்ச்சில் வந்து ஆனுவல் டே எப்போன்னு தெரியல. ஆனுவல் டே அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் எல்லாமே ஒன்றாவே வரும். இப்படி தான் போயிட்டுருக்கு. வெயிட் லாஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு. நான் வந்து 60 இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 67.6 என்னமோ வந்து. இப்போ வெயிட் வந்து கரண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65.1, அதாவது 65-100 கிராம் இருக்கிற. குறைக்கணும். இந்த மந்த்துக்குள்ளே நான் எவ்வளோ கேஜ் கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். ஓரளவுக்கு வார்ம் ஆயிடுச்சு. ரொம்பவே ஹாட்டாக குடிக்கணும்னு நினச்சேன். சுகர் இல்லாமல் எனக்கு வந்து பழகிடுச்சு. நீங்களும் அதேமாதிரி சாப்பிடுங்க, அதுதான் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு சுகரு அது இது ஸ்வீட்டு அதில் சாப்பிட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து சுகர் எதுனா வந்துச்சு டாக்டர் எதெல்லாம் சாப்பிட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போதுலேருந்து எல்லாமே அளவாக சாப்பிட பழகிக்கோங்க. எல்லாமே சாப்பிட்லாம் நம்ம. அதுதான் நான் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்வீட் வந்து ரேராக சாப்பிடுங்க. ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு 1 தானே சாப்பிட்டுன்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து 1 சாப்பிட்டாவே நீங்கள் 2 kg வெயிட் போடுவீங்க. அந்தளவுக்கு அதில் சுகரு எல்லாமே இருக்குது. கம்பல்சரி பார்த்து சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது, டேஸ்ட் ஒழுங்காக வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு காட்டுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.